This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் சர்வதேச அணுசக்தி முகமையின் கண்காணிப்பின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். முரட்டுத்தனமான நாட்டின் கைகளில் அணு ஆயுதங்கள் பாதுகாப்பாக உள்ளனவா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து விரிவாக பேசுவதற்காக செய்தியாளர் ராஜீவ் மற்றும் ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரி கண்ணன் ஆகியோர் இணைந்திருக்கின்றனர். முதலில் செய்தியாளர் ராஜீவிடம் பேசலாம். ராஜீவ், இன்றைய தினம் நேரடியாக ராணுவ வீரர்களை சந்தித்த பிறகு பாகிஸ்தான் குறித்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியிருக்கிறார்? விரிவாக சொல்லுங்கள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு முதல் முறையாக ஸ்ரீநகர் சென்றிருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்கு இருக்கக்கூடிய வீரர்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றார். மட்டுமல்லாமல் அங்கு தற்போதைய பாதுகாப்பு நிலை எவ்வாறு இருக்கின்றது, அதே போல இந்திய எல்லைக்குள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாட்டினுடைய ட்ரோன்களுடைய அந்த பாகங்களையும் வந்துட்டு அவர் ஆய்வு செய்திருக்கின்றார். அதை தொடர்ந்து பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மத்தியில் வந்துட்டு அவர் உரையாற்றியிருக்கின்றார். அப்பொழுது அவர் பேசிய அவர் பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்தியாவின் உறுதிப்பாடு இன்று எவ்வளவு வலிமையானது என்பதை அணு ஆயுத மிரட்டலுக்கு நாம் செவிசாய்க்கவில்லை என்பதிலிருந்தே அனைவரும் அறிவர். அதே போல பாகிஸ்தான் எவ்வளவு பொறுப்பற்ற முறையில் இந்தியாவிற்கு அணு ஆயுத மிரட்டல் விடுத்துள்ளது என்பது உலகம் முழுவதும் கண்டிருக்கின்றதாகவும், இன்று ஸ்ரீநகரிலிருந்து உலகம் முழுவதும் இந்த கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன். எவ்வளவு பொறுப்பற்ற மற்றும் முரட்டுத்தனமான நாட்டின் கையில் இந்த அணு ஆயுதம் பாதுகாப்பாக உள்ளனவா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். மட்டுமில்லாமல் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் சர்வதேச அணுசக்தி முகமையின் கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நான் நம்புவதாகவும் ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மேலும் அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு படை வீரர்களை அவர்களுடைய வீர செயலுக்கு தான் தலை வழங்குவதாகவும், அதே போல நமது படை எந்த ஒரு சூழலும் எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருப்பதாகவும், அவர்களுக்கு நவீன ஆயுதங்கள் உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தற்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த அவர்களுடைய உரையின் மூலமாக தெரிவித்திருக்கின்றார். மேலும் ட்ரோன்கள் போன்ற புதிய தலைமுறை உபகரணங்களும் இந்தியாவில் வேகமாக தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் தனது அந்த பேச்சில் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். மிக முக்கியமாக அணு ஆயுதம் தொடர்பாக இவருடைய அந்த கருத்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நமக்கு தெரியும், டொனால்டு டிரம்ப் இரு நாட்டும் அந்த தாக்குதல் நிறுத்தம் ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், அதே போல அதை தொடர்ந்து மற்ற ஒரு நிகழ்ச்சியில் டொனால்டு டிரம்ப் பேசிய பொழுது அணு ஆயுத போர் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக அவர் அந்த பேச்சில் உரையின் போது குறிப்பிட்டிருந்தது மிக கவனத்தை பெற்றிருந்தது. தற்போது இது தொடர்பாக இந்த ராஜ்நாத் சிங்கினுடைய அந்த உரையும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இணைப்பில் ராஜீவ் தொடர்ந்து பேசலாம். தற்போது நம்முடைய இணைப்பில் ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரி திரு கண்ணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். உலக அளவுல எந்த நாடுகளுக்கிடையே ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அணு ஆயுதம் குறித்த ஒரு அச்சம் எழத்தான் செய்கிறது. அந்த வகையில பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்களை சர்வதேச அணுசக்தி முகமையின் கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்படணும் அப்படின்னு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியிருக்கார். இந்த ஒரு உரையை நீங்க எப்படி பார்க்கறீங்க முதற்கட்டமா? அந்த மாதிரி ஒரு கண்காணிப்புக்கு கீழே வரணும் அப்படின்னா அதுக்கு பாகிஸ்தான் ஒத்துக்கணும். IAEA தானாக அதை செய்ய முடியாது. காம்ப்ரஹென்சிவ் சேஃப்கார்ட்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு பொதுவா நாடுகள் அதோடு செய்து கொள்ளும். அத்தகைய நாடுகள் நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அதாவது அணு பரவாமை ஒப்பந்தம் அதில் கையெழுத்திட்ட நாடுகள் அத்தனையும் அத்தகைய ஒரு ஒப்பந்தத்தை முழுமையான காம்ப்ரஹென்சிவ் சேஃப்கார்ட்ஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளை IAEA முகமைக்கு அதற்கு அதனுடைய வழிமுறைகளை அதனுடைய கண்காணிப்புக்கு சம்மதிப்பது என்ற ஒப்பந்தத்தை கையெழுத்திட வேண்டும். அது மாதிரி ஒரு 191 நாடுகள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கின்றன. பாகிஸ்தான் அத்தகைய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. தன்னை அவர்களுடைய கண்காணிப்புக்கு அது ஆட்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் ஐட்டம் ஸ்பெசிபிக் சில குறிப்பிட்ட அதனிடம் இருக்கக்கூடிய அணு தொடர்பான பொருட்கள் அதனுடைய நடவடிக்கைகளை அந்த முகமை பார்க்கலாம், கண்காணிக்கலாம் என்றது அனுமதித்திருக்கிறது. இந்தியா அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறது. 2009 நாம் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டோம். அதற்கு 2014 கூடுதலாக அடிஷனல் புரோட்டோகால் இன்னும் தீவிரமான கண்காணிப்புக்கு நாம் ஆட்படுத்திக் கொண்டோம். அதனால் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லுவது போல் அந்த முகமையே அந்த முடிவை எடுத்து பாகிஸ்தான் எங்கள் கட்டுக்குள் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் அந்த முகமைக்கு இல்லை.
இது வந்து வாலண்டரி அரேஞ்ச்மெண்ட் நம்பர் 1. இப்ப ஈரானை அந்த முகமை கட்டுப்படுத்துகிறது, ஈரானை பார்க்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறது ஈரான். இந்தியாவும் பாகிஸ்தானும் அந்த ஒப்பந்தத்தில் இன்னும் கையெழுத்திடவில்லை. அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்கள் காம்ப்ரஹென்சிவ் சேஃப்கார்ட்ஸ் அக்ரிமெண்ட் என்று இந்த முகமையோடு செய்து கொள்வார்கள். அப்படி ஒரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட்டு இருக்கிறது ஈரான். சோ அது தன்னை தானாகவே விரும்பி அவர்களுடைய கண்காணிப்புக்கு 2000க்கு முன்பாகவே சம்மதித்துக் கொண்டது. 2000க்கு பிறகு அது அணுசக்தியை அமைதிக்கான வழியில் செலவு செய்யாமல் அணு ஆயுத தலைகளை உருவாக்குவதில் செலவு செய்கிறது என்ற சர்வதேச கவனிப்பு 2016 ஒரு ஒப்பந்தத்தை ஈரானோடும் மற்ற நாடுகளோடும் ஏற்படுத்தியது. அந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் தன்னிச்சையாக IAEA கட்டுப்பாட்டுக்கு அவர்களுடைய கண்காணிப்புக்கு தன்னை ஆட்படுத்திக் கொண்டது. அதனால் IAEA தானாகவே அப்படி ஒரு நாட்டை போய் பார்க்க முடியாது. சரி, பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் சர்வதேச அணுசக்தி முகமையின் கண்காணிப்பின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என்று ராஜ்நாத் சிங் பேசியிருக்கும் நிலையில் அதற்கு பாகிஸ்தானுடைய ஒப்புதல் முக்கியம், அவர்கள் ஒப்புக்கொள்வார்களா என்பது கேள்விக்குறி. இந்த விவகாரம் தொடர்பாக இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு கண்ணன். This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.